ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாமா? கேஸ் அடுப்பில் எவ்வளோ தான் சிந்துனாலும் செதறினாலும் கவலையே இல்லைங்க. கேஸ் அடுப்பை துடைக்கணுன்ற வேலையே இல்லை. அது எப்படின்னு பார்க்கலாம். அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களோட கேஸ் ஸ்டவ்வுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாயில் பேப்பர் எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு பர்னருடைய ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா சைஸ் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பர்னர் ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபாயில் பேப்பரை கட் பண்ணி கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாயில் பேப்பர்னால கேஸ் ஸ்டவ்க்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாது. இதை ரிமூவ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். இதை வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும். நம்ம சமைக்கும் போது சிந்துறது, செதறது, பொங்குறது, வழியறதுன்னு எல்லாமே இதில் பட்டுரும். ஸோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணாலே போதும், துடைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் போட்டுட்டோம் அப்படின்னா கேஸ் அடுப்பை துடைக்கிற வேலை நமக்கு ரொம்பவே மிச்சம். இதை கேஸ் ஸ்டவ்வில் போட்டு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சேஃபாக தான் இருக்கும். ஓவன்குள்ளெல்லாம் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.